நேர்களுக்கு வணக்கம். மற்றொரு காணொளியூடாக சந்தித்திருக்கின்றோம். தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் என்று சொல்லலாம். ஒலிபெருக்கிகளினூடாக பாடல்களை எழுப்புவது, கோயில் திருவிழாவாக இருக்கட்டும், இல்லை என்றால் வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், அடுத்தவரை சரியான விதத்தில துன்புறுத்துகின்ற, அதாவது இந்த சத்தத்தினால அவர்களால தங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை செய்ய முடியாத நிலைகள் ஏராளமாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக பள்ளிக்கு படிக்கின்ற மாணவர்கள் படிக்கின்ற பொழுது அவர்களை குழப்புகின்ற நிலைமை, அதையும் விட ஏராளமான நகர்வுகள் இடம்பெறுகின்றது இந்த ஒலிபெருக்கி சத்தத்தினால. ஆகவே ஒலிபெருக்கி பயன்பாட்டுக்கான காலையில் மக்களுக்கு காவல்துறையினர் அவசர அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார்கள். அது சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பொது வைபவங்கள் மற்றும் நிகழ்வுகளின் போது ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கான அனுமதிக்கப்பட்ட கால எல்லைகள் குறித்து காவல்துறை தலைமையகம் பொதுமக்களுக்கு ஏற்பாட்டாளர்களுக்கு விசேட நினைவூட்டலை வழங்கியிருக்கிறது. தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்ட விதிகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு அமைவாகவே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறை தலைமையகத்தின் அறிவிப்பின்படி ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கான நேர கட்டுப்பாடுகளும் விடுக்கப்பட்டிருக்கிறது. திங்கள் முதல் வியாழன் வரை காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளி மற்றும் சனி இந்த தினங்கள்ல நள்ளிரவை தாண்டி அதிகாலை 1 மணி முதல் அதாவது ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த அனுமதி நீடிக்கப்பட்டிருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12:30 தொடக்கம் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த முடியும் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே பல்வேறு நிகழ்வுகளில் ஏற்பாடு செய்யும் அமைப்பாளர்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த நேர கட்டுப்பாட்டை கண்டிப்புடன் பின்பற்றுமாறு காவல்துறையினர் எச்சரிக்கைகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கின்றார்கள். அத்துடன் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பளித்து கண்ணியமான முறையில நிகழ்வுகளை முன்னெடுக்குமாறும் காவல்துறையினர் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி காவல்துறை ஊடக பிரிவு சொல்லியிருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய போட்டி பரீட்சைகள் சார்ந்தும் அதுக்கான காரணம் என்ன என்பது சார்ந்தும் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. இலங்கை அதிபர் சபையின் தரம் 3ற்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 1 மாதத்துக்குள் நடத்தப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கல்வெவ தெரிவித்திருக்கின்றார். இலங்கை ஆசிரியர் சபையின் தரம் 3 ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் காலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போட்டி பரீட்சைக்காக வழங்கப்பட்ட விண்ணப்பங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிழை காரணமாகவே பரீட்சையை ஒத்திவைக்க பரீட்சைகள் ஆணையாளர் பரீட்சைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில பிற்போடப்பட்ட போட்டி பரீட்சை 1 மாதத்துக்குள் நடத்தப்படும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே இது சார்ந்தும் நாம் அவதானம் செலுத்தி இருப்பதை இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரச நிதி இணைய ஊடுருவல் விவகாரமானது ரகசிய விசாரணைகளின் ஊடாக பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது என்ற விடயத்தை தான் நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் வெளிநாட்டு கடன் தவணை பணமாக செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வேறொரு தரப்பினரின் கைகளுக்கு சென்றமை தொடர்பில் விசாரணைகள் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்தின இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் புதிய தகவல்கள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அமைச்சகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டின் திரைசேரிகளில் வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்தப்பட்ட இந்த நிதி கடனி கெக்டர்களுக்கு அதாவது கைக்கு சென்றிருப்பமை தற்போது நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி இந்த ஹேக் பண்ணி இருக்கிறார்கள் என்ற விடயம் சார்ந்து பல்வேறுபட்ட நகர்வுகள் விசாரணைகளை முன்னேற்றகரமான செயற்பாட்டுக்கு கொண்டு சென்றிருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் கூறக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் அரசினால் வழங்கப்பட்ட அறிவிப்புகளை கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதையும் தாண்டி இந்த நிதி கையாளுகள் தொடர்பில் அரசு என்ன செய்ய போகின்றது என்பது தொடர்பில் எல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.